கைஸ் இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸோடைய ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் ரன் பண்ணியிருப்பாங்களா உங்களோட காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஜென்ரலாக வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த உங்களுடைய காம்படிட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் ரன் பண்ணுறாங்க, அவங்களுடைய இமேஜஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆட் காப்பியாக இருக்கட்டும் எப்படி இருக்குது அது நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது business.facebook.com/ads/library. ஸோ அதை போடுங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் ஆட்ஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் கேட்டகரிஸ் இருக்கா, ஆல் ஆட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் பண்ணுறேன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ட்டு. ஸோ அவங்க ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுடைய மெத்தட் தான் நம்ம வந்து காப்பி பண்ணுவோம் தவிர அவங்களுடைய எல்லாமே வந்து இமேஜஸாக இருக்கட்டும், உங்களை ஆட் காப்பியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணக்கூடாது. அதோட மெத்தட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி ஆட் ரன் பண்ணும், இமேஜஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும், ஆட் காப்பி என்னென்ன விஷயம் கிரியேட் பண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நமன் பண்டே அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் காப்பி. இந்த ஆட் காப்பி எப்படி ரெடி பண்ணுங்கிறது நான் வந்து காப்பி ரைட்டிங் ஃப்ரேம் ஒர்க் கோர்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட் காப்பி அப்புறம் இமேஜஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் காப்பி எடுத்துங்க, டிஜிட்டல் சாபி அகாடமி அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AIDA. ஸோ அதாவது அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டி வந்து பார்த்தீங்கன்னா டிசைர், அதுக்கப்புறம் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா AIDA மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டிங்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆட் காப்பிக்கு. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் காப்பி வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வரணும். சும்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இந்த ஆட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் ஆட்ல என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது ஆட் காப்பி அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெத்தட் தான் நம்ம காப்பி பண்ணுவோம் தவிர அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் C கொடுத்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஆட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ்க்காக. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், காப்பி மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பெட்ஸ் இருக்குன்னா பெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு, பிளாகிங் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆட்ஸ் ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆக்டிவா இருக்கிற ஆட்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர்னு போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ இன்டீரியரை பற்றி யாராச்சும் ஆட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுலேயும் வந்துடும். இன்டீரியர்ஸ் இருக்கு, பெட்ஸ் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, பிளாகிங் இருக்கு, எது வேணா நீங்க சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இன்டீரியரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து நீட்ஸ் வந்து சர்ச்சில் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இன்டீரியர் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் போட்டிருக்காங்க, காத்ரேஜ் இன்டீரியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் போட்டுருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். என்ன மாதிரி அட்டென்ஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி டிசைர் கொடுக்கணும், என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி கால் டு ஆக்ஷன், அதாவது லேர்ன் மோர், ஷாப் நவ், இதுதான் கால் டு ஆக்ஷன். ஓகேவா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாகிங் போட்டு பார்ப்போம். ஸோ பிளாகிங்கும் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக வரும். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிளாகிங் பற்றி யாராச்சும் ஆட்ஸ் போட்டிருக்காங்கன்னா தாராளமாக இதுலேயும் வந்துடும் பாருங்க. ஸோ பிளாகிங்கோடைய கோர்சஸ் கூட தாராளமாக வரும். இப்போ சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைஸ் காமெடி நான் போடுறேன். என்னோட ஆட்ஸ் காட்டுதான்னு பார்ப்போம். காட்டுது. ஸோ அட்வைஸ் காமெடி அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. ஸோ இந்த ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்டென்ஷனை பிரேக் பண்ணியிருக்கேன். அதாவது பிளாகிங் இஸ் ஈஸி அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனை பிரேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிசைர், அவனோட ஆசையை தூண்டணும். அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன், ஜாயின் நவ், பை நவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டு ஆக்ஷன். அதாவது கால் டு ஆக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம ரூட் கொடுக்குறது. ஓகே, ஸோ இப்போ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன்வால தான் எடிட் பண்ணேன். ஸோ கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, சைஸ் 1050 by 1050 நினைக்கிறேன். ஸோ அந்த ஆட்ஸோடைய அந்த இமேஜஸோடைய சைஸ் மேண்டட்ரி. இந்த இமேஜ்ல 3 பேட்டர்ன் தான் இருக்கணும். ஓகே, ஒன்று இமேஜஸ்க்குள்ள இமேஜஸ் இருந்தால் அதாவது ரெஃபரன்ஸ் மாதிரி அது கொடுக்குறதா கொடுக்கலாம்.
இமேஜஸ்ல மெயின் ஹெட்லைன் பாருங்க, லேர்ன் பிளாகிங் இன் ஜஸ்ட் 30 days, ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ. சிம்பிள். அதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸ்ல கொடுத்துட்டீங்க, ஓவர் வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வேல்யூவே வராது. ஆட்ஸ் ரன் ஆகும், ஆனா உங்களுக்கு கன்வர்ஷன் வரணும்ல, சேல்ஸ் வரணும் இல்லையா? ப்ராடக்ட் சேல்ஸ் ஆனால் தானே இன்கம் வரும். ஸோ அதெல்லாம் இமேஜஸ்ல வந்து பண்ண ரொம்ப கிறிஸ்பா என்ன சொல்ல வரீங்களோ அதை ஹைலைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புட் சிஸ்டம், யூஸ் மெத்தட், லைஃப் டைம் சப்போர்ட், இவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாயின் நவ், கால் டு ஆக்ஷன், ஜாயின் ஃபார் ஃப்ரீ தமிழில், சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர், அதுக்கப்புறம் பை நவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து லேர்ன் மோர் அப்படிங்கிற விஷயம், கால் டு ஆக்ஷன் கொடுக்குறது மேண்டேட்ரி. ஸோ அது கொடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நமக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ல ரெஃபரன்ஸ்க்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கு, மற்றபடி எதுவும் கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.